ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஎல் ட்ராமாவோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் யுவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவனோட பர்த்டே வந்து வைஷனோட வீட்டுக்கு என்றைக்கு வந்து சேர்ந்தானோ அந்த டேவை தான் யுவனுக்கு பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ லில்லியும் சன்பங்கம் கொடுத்த கிஃப்ட்டை வாங்கி வச்சுக்கிறான். ஆனால் வைஷன் கொடுத்த கிஃப்ட்டை அதே இடத்துல பிரித்து பார்த்தா அதில் பர்ஸ் இருந்துச்சு. அந்த கிஃப்ட்டை பார்த்ததுமே யுவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்க, இதில் பணம் எங்கன்னு சும்மா கேட்கவும், உனக்கு 18 வயசு ஆகிடுச்சுல்ல, இனி நீ தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். வைஷன் அந்த கிஃப்டை கொடுத்தான்ல, அதை ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சன்பங் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எதுவும் பெருசாக காட்டிக்கல. அந்த பர்த்டே பார்ட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வைஷனோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே ஒரு புக்கில் வச்சிட்ருக்கான். அது என்ன புக்குனா, பாய்ஸும் லவ் பண்ணுற ஸ்டோரி புக் தான் வச்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அது என்னன்னா, இவன் தான் இப்போ வளர்ந்துட்டான்ல, ஸோ அவனுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கறதுக்காக வைஷன் அவனோட கையை பிடிச்சி இந்த அளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்போதான் நீ கொடுக்குற அடி பலமாக போய் விழும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதெல்லாம் யுவன் அவனையே பார்த்து, வைஷன் ஒரு நாள் நானும் ஸ்ட்ராங் ஆகுவேன், அந்த டைம் கண்டிப்பாக நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யுவன் அங்கேருந்து ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம் இதில் உனக்கு எந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கவும், எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது கேட்டு வைஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை புரிஞ்சுக்கிட்ட யுவன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி எங்கே அந்த டவலை கொடு, ஒழுங்காகவே தலையை துவட்டில் பாரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி துவட்டிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ போல இருந்ததுனால, இல்லை நானே துவட்டிக்கிறேன், வா போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஃப்ளைட்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பிஸ்னஸ் விஷயமா அவன் எங்கேயோ போகணும் போல, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் யுவன். அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி தங்கச்சிக்காக ஒரு சில கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹாப்பியாக, வந்துட்டியா எப்படி இருக்கன்னு நல்லா விசாரிக்க, நல்லா தான் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் நான் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் நீ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. சரி அடுத்த டைம் ஒழுங்காக வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம் எங்கே யுவன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் வெளியே போயிருக்கான், இன்னும் வரல. அவனை பற்றி கேட்கும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம யுவன் யாரையோ லவ் பண்ணுறான் போல அப்படின்னு படப்படப்பாக சொல்லிட்டு இருக்கா. அது நல்லது தானே, அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ சந்தோஷம் தானே படணும், அதுக்கே எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, அச்சோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அவன் பார்க்குறது படிக்கிறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல இவனுக்கு வேற ஏதோ ஞாபகம் வருது போல. நீ சின்ன பொண்ணு, இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல, ஸோ நீலாம் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, அட லூசா அது கிடையாது, உனக்கு எப்படி சொல்வேன், பேசாமல் என் கூட வா, உனக்கு நேர்லேயே காட்டுறேன். அவன் வாங்கி வச்சிருக்க புக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வர இவன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இது பாரு, இந்த புக் தான் படிச்சுட்டு இருக்கான்னு பாய்ஸ் லவ் ஸ்டோரி புக்லாம் காட்டி, இதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, இதை படிச்சுட்டு இருக்கும்போது அழக்கூட செஞ்சான் அப்படின்னு சொல்ல வைஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்தான். அந்த டைம் யுவன் வீட்டுக்குள்ளே வர சத்தம் கேட்டதும், போச்சு அவன் வந்துட்டான், நான் எடுத்த காலி பண்ணுறேன்னு லில்லி போக, எடுத்த திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு வைஷனும் அவனோட ரூமுக்கு போயிட்டான். யுவன் அவனோட ரூமுக்கு வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ லில்லி கிட்ட வந்து ஷியான் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்க, ஷியானா வந்துட்டானே, சரி ஓகே நீ என்னோட ரூம்குள்ளே வந்தியான்னு கேட்கும்போது, நான் எப்படி உன்னோட ரூம்குள்ளே வருவேன், எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்போது நான் ஏன் வரணும், போ இப்படி சொல்லிட்டல, இனி நீயும் என்னோட ரூம்குள்ளே வராதுன்னு ஏதோ அவன் போகாதவ போலேயே பேசி கதவை சாத்திடுவா. அதுக்கப்புறம் வைஷனோட ரூமுக்கு வந்து எப்போ வந்தேன்னு கேட்க, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் லில்லி கிட்ட கேட்ட மாதிரி வைஷன் கிட்ட கேட்க முடியல போல. ஆமாம் என்கிட்ட ஏதாச்சும் நீ கேட்கணுமா, எதுவாக இருந்தாலும் கேளு அப்படின்னு யுவன் சுற்றி வலிச்சு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் கேட்க தோணலை, உனக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது இருந்தால் தாராளமாக என்கிட்ட சொல்லுன்னு இவனும் சுற்றி வலிச்சு தான் கேட்டுட்டு இருக்கான். 2 பேர் கேட்டுக்கிட்ட கேள்விக்குமே ஒருத்தருக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லிக்கல. யுவன் அங்கேருந்து போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா, ஆமாம் நான் ஃப்ரீ தானே சொல்ல, சரி ஓகே நாளைக்கு நம்ம வெளியே போயிட்டு வரலாம், இப்போ நீ போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் இவங்க 2 பேருக்குமே தூக்கம் வராமல் தான் இருக்குது. அடுத்த நாள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சும்மா வெளியே வந்திருப்பாங்க. ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்ததுனால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ யுவனை பார்த்து, ஆமாம் நீ ஸ்கூல் டைம் உன்னோட கிளாஸ் லீடர் கூட பேசிகிட்டு இருந்தல்ல, அவன் கூட இப்போவும் கான்டாக்டில் இருக்கேன்னு கேட்கும்போது, நான் எப்போவோ ஸ்கூல் முடிச்சிட்டேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போவும் பேசிகிட்டு இருக்கணும்னு கேட்க, என்னடா இப்படி சொல்லிட்டேன், ஸ்கூலில் அவன் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நினச்சினே. அவன் கூட பேசினதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீ சொன்னன்றதுக்காக தான் அடுத்தவங்க கூட பேச நினச்சேன். 2வது ரீசன், அவனோட பர்த்டேவும் உன்னோட பர்த்டேவும் ஒரே நாளில் வருது, அதனால தான் அவன் கூட மட்டும் பேசினேன்னு சொல்ல, இதுதான் ரீசனா,
அது சரி, அப்படின்னா அடுத்த வருஷம் லில்லியோட பர்த்டேல ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்தால் அவங்கள உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இந்தா இதை குடி, அப்போ தான் மயக்கம் வராமல் இருக்கும்னு சொல்லவும் நான் ஒன்றும் ரொம்ப வீக்கானவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அதை வாங்கி குடிச்சிட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி போகும்போது அவனை பேக் சைடில் ஹக் பண்ணவும் வைஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹக் பண்ணிட்டே எங்கள் மேலே நீ அக்கறை காட்டுறன்னு புரியுது, ஆனால் உன்னை பற்றி கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எந்த பதிலுமே இவனால சொல்ல முடியல. அச்சோ கொஞ்சம் தள்ளி நில்லு, ஒரே புழுக்கமாக இருக்கு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி திரும்பும்போது கீழே கிடந்த வாட்டர் பாட்டில் மேலே காலை வைக்கவும் அப்படியே தடுமாறி கீழே விழ போயிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து யுவன் அவனை தாங்கி பிடிச்சு பாரு இதை தான் சொன்னேன் உன்னை பற்றி கேர் பண்ணிக்கோன்னு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாலும் அவனை தனியாகவே விடலை. டேய் இதுக்கு முன்னாடி கூட எனக்கு பெரிய அடியெல்லாம் பட்டிருக்கு, இந்த சின்ன காயத்துக்கு போய் இப்படி பண்ணுறேன்னு கேட்கும்போது அப்போல்லாம் நான் உன் கூட இருந்ததில்லை, ஆனால் என் கண்ணு முன்னாடி எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீங்கி இருக்க இடத்துக்கு பேண்டேஜ் போட்டுட்ருக்கான். ஆமாம் வளர வளர எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ இப்படி இருக்கியே அப்படின்னு கேட்கவும் உன் விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவனுக்கு ஐஸ் ஒத்தனெல்லாம் கொடுத்துட்ருக்கான். வேஷனும் எதுவுமே சொல்லாமல் அவனையே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு கேம் ப்ரொபோசலுக்கான நோட்டீஸை பார்த்துட்டு யுவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, ஃபிஷிங்க்கு போகலாம்னு மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டே ஓகேன்னு ரிப்ளை வந்துட்டுருக்கு. அவங்க சொன்னது போலவே ஃபிஷிங் பண்ணுறதுக்காக ரெடியாகி கீழே வரும்போது ஒரு கார் இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன கார் இங்கே இருக்குன்னு கேட்கும்போது இதுவா கம்பெனி கார் தான், கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போகலாம்னு சொல்ல இரு நான் ஓட்டுறேன்னு சொல்லி யுவன் டிரைவர் சீட் பக்கம் போகவும் உனக்கு ஓட்ட தெரியுமா, எங்கேயாச்சும் போய் மோதிட மாட்டியேன்னு சொல்ல நீ என் கூட இருக்கும்போது நான் பத்திரமா தான் ஓட்டிட்டு போவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு வைஷனுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கிறதுனே தெரியல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஃபிஷிங் பண்ணுற இடத்துல எல்லாமே தயாராக வச்சுட்டு இருக்கும்போது வைஷன் அங்கே வந்து என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல, நானும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இது என்ன பெரிய மழை வேலையா, நீ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து எப்படி என்னால் எழுப்ப முடியும், சரி இப்போ நல்லா தூக்கம் தெளிஞ்சிடுச்சான்னு கேட்கும்போது ஆமாம் நீ இது வரைக்கும் பார்த்தது போதும் கூடாத அப்படின்னு சொல்லி அவன் தூண்டில ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனை பார்த்து நான் உன் கூட இப்படி எங்கே வேணாலும் போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நல்லது தான், ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியாதே, ஏன்னா உனக்குன்னு ஒருத்தங்க நாளைக்கு லைஃப் பார்ட்னராக வருவாங்க, அவங்க கூட தான் நீ போய் ஆகணும். அது சரி நீ யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் யாரையும் லவ் பண்ணல, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்டதுமே ஆமான்னு சொல்லவும் யுவனுக்கு உயிரே இல்லை. ரொம்ப பதட்டமா யார் அதுன்னு கேட்க ஆமாம் சினிமா க்ரஷ்லாம் கவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதை கேட்டு அதே கடுப்பில் அவனோட தூண்டில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். டேய் இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டேன், மீன்லாம் ஈஸியாக வலையில மாட்டோன்னு நினச்சிக்கிட்டியா, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னை விட பொறுமைசாலி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் எதை மீன் பண்ணி சொல்கிறான்னு கண்டிப்பாக நமக்கு புரியுது, ஆனால் வைஷனுக்கு தான் புரியல. இப்படியே நேரம் போக வைஷன் மட்டும் தனியாக மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது யுவன் அவன்கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு எந்த ஒரு கோபமும் படாமல் வைஷன் அக்செப்ட் பண்ணி திரும்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது லவ் எதுவுமே சொல்லிக்கல, யுவன் ப்ரப்போஸும் பண்ணலை, வைஷன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானெல்லாம் நினச்சிட்டு இருந்தா கூட சேர்ந்து அவனும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு நினச்சா எல்லாமே யுவனோட கனவாக இருக்குது. வைஷன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனை பார்த்த பார்வை இருக்கே, அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான், அவனுக்காக எந்த அளவு ஏங்கிட்டு இருக்கான்னு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அவனை கிஸ் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி நினைக்கும் போதே அவனோட இதயம் வேகமாக துடிச்சிட்டு இருக்கு. அப்போ மனசுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னா ஒரு சிலரோட தேவைகள் பகல் கனவாகவே முடிஞ்சிடும், அதே போல் கற்பனை உலகத்தில் தான் என்னால் உன் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும் போல, இது எல்லாத்துக்கும் என்னால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்வியோட தான் அவனை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் யுவனை பார்த்து யுவன் இங்கே பாரு நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆக்சுவலி கேட்கணும், எனக்கு பசங்களை பிடிச்சிருக்குன்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன பேசுகிறேன்னு புரியுதா உனக்கு, ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கே, என்னைக்காச்சும் இது சரி வருமா வராதான்னு யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே அவன்கிட்ட வரவும் எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, இதில் ஜெண்டர்லாம் ஒரு மேட்டராக எனக்கு தெரியல, நமக்குள்ளே வர ஃபீலிங்ஸை நமக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கணும்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் எப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் போக முடியும், உன்னோட ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண முடியுமா உன்னால, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, உன்கிட்ட ஒன்று கேட்கவா, ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சி போனால் அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா, நமக்கு பிடிச்சவங்கள லைஃப் லாங் மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருப்போம், எனக்கு தெரியும் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு சில நேரத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு, ஆனால் நான் நேசிக்கிற அந்த ஒரு பர்சன் எனக்குள்ளே கலந்துட்டான், என்னால் அவனை எப்போவுமே மறக்க முடியாதுன்னு சொல்ல, ஆனால் நீ ஏன் ஒரு பையனை லவ் பண்ணணும், இந்த உலகத்தில் பொண்ணுங்களே உன் கண்ணுக்கு தெரியலையா, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களே யாரையாச்சும் லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது
ஒரு சில விஷயம்லாம் மாற்ற முடியாது அப்படிதான் நானும்னு சொல்லவும், நீ ஏன் திடீர்னு ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்ற? என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இருக்க காலத்துல இந்த மாதிரி லவ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை சில பேர் எதுக்கவும் செய்யறாங்கல்ல. யுவன், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் உன்னை தப்பா வளர்த்துட்டேன்னா? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. அதனால தான் கேட்குறேன். சொல்லு, நான் உன்னை தப்பா வளர்த்துட்டேன்னா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்னை வளர்த்ததுக்கும் எனக்கு ஒருத்தங்க மேல ஃபீலிங்ஸ் வந்ததுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அவன் யார், என்ன பண்றான், அவனோட பேர் என்னன்னு கேட்கும்போது, நான் அவனை ஒன் சைடாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே, என்னது ஒன் சைடா? யுவன், என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாகிடுறான். அடுத்த நாள் யுவன் சீக்கிரம் ஏஞ்சி சமைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த வேஷியன் அவன் கிட்ட வந்து, என்ன இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்கிட்டேன்னு கேட்க, இல்லை நைட் எனக்கு சரியாக தூக்கம் வரல, அதனால தான் சீக்கிரம் ஏஞ்சி சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவும், என்னாச்சு, அந்த பையனை நினச்சி தூக்கம் வரலையா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு நாள் உனக்கு பிடிச்ச அந்த பையனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ உன்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அது என்னால் வார்த்தையால் சொல்லக்கூட முடியாது, கண்டிப்பாக பைத்தியம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது பைத்தியமா? அந்த அளவுலாம் போகாது, நீ எதை கவலைப்படாதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த லில்லி இருக்கால, அவளுக்கு விளம்பரத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் போல. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு இன்னொரு ஹாப்பியான விஷயமும் சொல்லணும். இன்னைக்கு லில்லியோட செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது, நம்ம கம்பெனியில் புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்புக்கு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க. அவங்க உன்னோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லவும், என்னது என்னோட ஃபேனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வந்தால் ஒரு சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் ஒன்று பண்ணுவியே, அதில் ஃபேன் ஆனவங்க தான் இப்போ உன்னோட வேலைக்கு ஸ்பான்சர் பண்ண வந்திருக்காங்க, இதோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறான். அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டு, ஆமாம் இந்த பொண்ணு அது செம்மையாக இருக்காங்க, அந்த ஐடி கூட ஞாபகம் இருக்குது, பேசாமல் நம்ம வைஷியனை அவங்க கூட பேச வைக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அங்கே உள்ள எல்லாரும் பேச பேச யுவனுக்கு தான் மனசே உடஞ்சி போச்சு. இந்த வைஷியனுக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும்ல, அன்னைக்கு வேற குடிச்சிருக்கான். ஸோ நைட் டைம் மாத்திரை போடுறதுக்காக பாட்டில் எடுக்க போகும்போது மயக்கம் வர மாதிரி ஆகவும், கரெக்டாக அந்த டைம் யுவன் அவனை தாங்கி பிடிச்சி மருந்து கொடுத்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிறான். ஆனால் எப்போ தூங்குனான்னு தெரியல, வைஷனை ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் சன்பங் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணாததுனால டைரெக்டாக வீட்டுக்கு போய் அவனோட ரூமை பார்த்தா அங்கே யுவன் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். அதை பார்த்தது கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி தான் தோணுது. அந்த டைம் வைஷனை ஏஞ்சிக்கிட்டு, எதுவும் பேசிடாத அப்படின்ற மாதிரி வாய் மேலே விரல வைக்கவும் அவனும் அமைதியாகிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு போக வெளியே வரும்போது அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவன் எதுக்காக அப்படி பார்க்குறான்னு வைஷனுக்கு புரிஞ்சிடுச்சு போல. ஸோ அவனை பார்த்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவும், இப்போ நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு வைஷனால் புரிஞ்சிக்க முடியுது. உன்கிட்ட ஒன்று சொல்லணும், யுவன் இருக்கான்ல, அவனுக்கு பாய்ஸை பிடிச்சிருக்கான்னு சொன்னதும், என்னது பாய்ஸை பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஆமாம், அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி மற்றவங்க மாதிரி அவனை ஒதுக்க முடியும், அவனை ஜட்ஜ் பண்ண முடியும்? ஓ, அதனால தான் அவனை ஹக் பண்ணி தூங்குனியான்னு கேட்க, நான் ஒன்றும் அப்படி பண்ணல, அவன் தான் அப்படி தூங்கினான், அப்படி இருக்கும்போது என் பக்கம் வராதன்னு விரட்ட முடியுமா? அவன் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல அப்படின்னு சொல்லவும், வைஷியன், எனக்கு என்னமோ அவனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அவன் உன்னை பார்த்த பார்வைக்கும் இப்போ பார்க்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே, லூஸ் மாதிரி பேசாத, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ வா நம்ம போகலாம்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு ஒரு சில ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்காக வைஷன் அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் ஸ்பான்சர் பண்ண கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. ஒரு நாள் யுவன் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க அண்ணாவை பார்த்தா, அவங்க அண்ணா ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் கொண்டு வந்த மாத்திரையை கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாத்திரையை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிற நிலைமையிலையா இருக்கேன், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லவும், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல, நீ நல்லா இருந்தால் தானே கம்பெனியை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை சம்மதிக்க வச்சு படுக்க வச்சிட்ருக்கான். ஆமாம், நீ ட்ரைனிங் கேம்புக்கு போகலையான்னு கேட்கும்போது, போகணும், அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ட்ரைனிங் கேம்புக்கு போகவே எனக்கு விருப்பம் இல்லை, பேசாமல் இங்கே இருந்துடுவா, இங்கே இருந்தால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் தான் ஆகணும், நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் போகிறேன், ஆனால் நான் கொண்டு வந்த மாத்திரையை கரெக்டாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எப்பப்போ எது எது முழுங்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். அவன்கிட்ட சொன்னது போதாதுன்னு அவன் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, அப்புறம் சன்பங்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கான். யுவன் அங்கேருந்து போனதும் வைஷனை சமாளிக்க அவனோட தம்பியால் தான் முடியும். பாரு எப்படி பார்த்துக்கிறான்னு, கூட பிறந்தவன் கூட இப்படி பார்த்துக்க மாட்டான், இவங்களுக்குள்ள மட்டும் வேற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் வந்தான்னு கேர்ள்ஸ்லாம் ஒரே எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம்ல, யுவன் பேச்சை தான் தட்டாமல் கேட்டுட்டு இருக்கான். அதை நீங்கள் எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, பேசாமல் ஒன்று பண்ணுவோம், ஒரு நாள் லீவ் போட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் சியாங் சொல்லவும், இல்லை வேலை தான் முக்கியம், நாங்கள் வேலை பார்க்கவே போகிறோங்க அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க ஓடி போயிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் யுவன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டது போல் ஒருத்தரும் ஒரு ஹெல்ப்பாக வைஷனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா டைமுக்கு மாத்திரை கொடுக்கறது, டைமுக்கு டீ கொடுக்கறதுன்னு செய்யும்போது வைஷனுக்கே ஒரு மாதிரி ஆகும். இதில் சன்பங்கும் கூட சேர்ந்துக்கிட்டான். அப்போ அவனை பார்த்து எதுக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு கேட்கும்போது நாங்கள் என்னப்பா பண்ணுறது, யுவன் 90 டிகிரிக்கு கீழே குனிஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் போக முடியும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், யுவன் நடந்துக்கிறத இப்போவாச்சும் நோட் பண்ணியா இல்லையா? அவன் உன்னை எப்படி பார்த்துக்கிறான் நீயே பார்க்குறல்ல. ஸோ என்ன பண்ணலாம்னு இருக்கன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, என்ன இப்படி சொல்லிட்டேன், யுவன் எனக்கும் தம்பி மாதிரி தான். இங்கே பாரு, அவன் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், ஆனால் உன்னை எப்படி பண்ண முடியும், அது அவனுக்கு புரியணும் இல்லைன்னு சொல்லும்போது நீ இன்னும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இப்போ போய் வேலையை பாருன்னு பேசிகிட்டு இருக்கவே ஷியாங் உள்ளார வந்து நமக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ், பியூட்டி லைஃப் கம்பெனி நமக்கு ஸ்பான்சர் பண்ண முன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பியூட்டி லைஃப் கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, வேஷனுக்கு ஃபேனாக இருந்தா அப்படி இப்படின்னு, அந்த பொண்ணு தான், அவள் தான் இப்போ கன்ஃபார்மாக ஸ்பான்சர் பண்ண வந்திருக்கா. அது கேட்டதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சன்பங்லாம் ஒரே குஷியில் மிதந்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் வைஷன் தான். அவனை பார்த்தா பொண்ணுங்களும் விழுந்துடுறாங்க, பசங்களும் விழுந்துடுறாங்கன்னு கொஞ்சம் நக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷியாங்கை பார்த்து நம்ம கம்பெனிக்கு ஸ்பான்சர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, அட என்ன இப்படி சொல்லிட்ட, நம்ம ப்ராடக்ட் நல்லா தான் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துருக்கலாம், நம்ம பிளானும் பிடிச்சிருந்துருக்கலாம், அதனால கூட ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்கலாம்ல. ஸோ நம்ம கம்பெனியை பற்றி மட்டும் இப்போ திங்க் பண்ணு அப்படின்னு ஷியாங் சொல்ல, ஆமான்னு சன்பங்கும் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எப்பவுமே டச்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜியாங் போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ.